Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.8ல 7th ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சம் ஆஃப் ஜியோமெட்ரிக் சீரிஸ் தான் வந்து கொடுத்துக்கணும் கண்டுபிடிக்கணும். அதுல அவங்க ஒரு சீரிஸ் வந்து கொடுத்திருக்காங்க 3 + 6 + 12 அப் டு லாஸ்ட் டேர்ம் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க 1536. இதை யூஸ் பண்ணி நம்ம என்னோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து எஸ்என் வந்து கண்டுபிடிக்கணும். எஸ்என்கிறப்ப இதில் மொத்தம் 1536 வரைக்கும் எனக்கு டேர்ம்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎன்னோட ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1ங்கிறது ஃபார்முலா. இப்போ நான் இங்கே ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஏங்கிறப்ப ஃபஸ்ட்டு டேர்ம் அதோட வேல்யூ 3. அடுத்துட்டு ஆறுங்கிறப்ப காமன் ரேஷியோ T2/T1. T2 வந்து பார்த்தோம்னா 6 / T1 வந்து பார்த்தோம்னா 1. 3 1s 3 2s. அப்படின்னா R is equal to 2. அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து 3, ஆரோட வேல்யூ வந்து 2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா TN is equal to ஏவோட வேல்யூ 3 இன்ட்டு ஆரோட வேல்யூ 2 பவர் n-1. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா டிஎனுக்கு பதிலாக நான் எதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா 1536. அதான் லாஸ்ட் டேர்ம், அதனால் டிஎனுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் 1536 இஸ் ஈக்குவல் டு 3 × 2 n-1 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 3 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் டிவிஷன் ஆகும். அப்படின்னா 2 இஸ் ஈக்குவல் டு 1536 / 3 கிடச்சிருக்கு. இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 5s 15, 3 1s 3, 3 2s 6. அப்படின்னா 2n-1 இஸ் ஈக்குவல் டு 512 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 512க்கு நான் எல்சிஎம் வந்து எடுக்கிறேன். 512க்கு எல்சிஎம் எடுத்தால் 2 2s 4, அடுத்து 2 5s 10, அதுக்கப்புறம் 2 6s 12 எனக்கு கிடச்சிருக்கும். அடுத்து இதை திருப்பி 2 டேபிளில் ஃபர்தராக கேன்சல் பண்ணால் 2 1s 2, 2 2s 4, அடுத்து 2 8s 16. அடுத்து 2 டேபிளில் என்ன ஃபர்தராக கேன்சல் பண்ணால் 64, அடுத்து 32, அடுத்து 16, அடுத்தது 8, அடுத்தது 4, அடுத்தது 2, அடுத்தது 1 எனக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் மொத்தம் 2 எத்தனை டைம்ஸ் வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 3 6 9 டைம்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நான் 2n-1 இஸ் ஈக்குவல் டு 2 9 இந்த 512க்கு பதிலாக இருக்கலாம். இப்போ பேஸும் எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்படின்னா n-1 இஸ் ஈக்குவல் டு 9 கிடச்சிருக்கு. இப்போ இந்த -1 இங்கே போச்சுன்னா +1. அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 9 + 1. அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 10 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி என்னோட வேல்யூ 10 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எஸ்என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஆர் வந்து பார்த்தோம்னா எனக்கு கிரேட்டர் தென் 1. ஆர் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கிறப்ப எனக்கு எஸ்என்னோட ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1 / r-1. அப்படின்னா எஸ் ஆஃப் என்னுக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஏக்கோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ பார்த்தோம்னா 2. அப்படின்னா 2 × 10 -1 / 2 - 1. அப்படின்னா 3 × 2 × 10. 2 × 10ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 1024 -1 / 2 - 1ஓட வேல்யூ 1. டினாமினேட்டரில் 1 இருந்தால் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். அப்படின்னா எஸ் ஆஃப் 10 இஸ் ஈக்குவல் டு 3 × இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா எனக்கு 1023 வந்து கிடைக்கும். அப்படின்னா இந்த 3யையும் 1023யும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 3069 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா எஸ் ஆஃப் 10 ஃபஸ்ட்டு 10 டேர்ம்ஸை வந்து நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 3069 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.